ஹாய்ங்க, இது ஃப்ரைடே vlog. ரொம்ப நாளாக எங்கள் சார்கிட்ட வந்து கிச்சன் ரொம்ப ஆயிலாக இருக்குது, க்ளீன் பண்ணி கொடுங்கன்னு கேட்டே இருந்தேன். ஃபைனலி அந்த டே வந்துருச்சுங்க. மார்னிங் நேரமாக எழுந்திரிச்சு மார்க்கெட் போயிட்டு வந்து கிச்சனையும் க்ளீன் பண்ணி வச்சுட்டாரு. மெயினாக நாங்கள் தூங்குனதை ஒரு வீடியோ எடுத்து வச்சுருக்காரு, இந்த ஷார்ட்டில் ஆட் பண்ண சொல்லி பார்த்தீங்களா. அதுக்கப்புறம் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு மரவள்ளி கிழங்கு சாப்பிட்டு அவர் வாங்கிட்டு அந்த ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ்லாம் எடுத்து வைக்கலான்னு போனேன். பாப்புக்கு என் கூடயே இருக்கிறனால தனியாக ரொம்ப போர் அடிக்குதுங்க. வர வர என்ன பண்ணுறதுன்னு அவளுக்கே தெரில. சரி, இந்த அழுக்கு ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வாஷிங் மிஷினுக்குள்ளே போடு, அதுக்கப்புறம் தக்காளி எடுத்து வை, கருவேப்பிலை பொறிக்க சொல்லி கொடுத்தேன். அழகாக அவளே பொறிச்சு போட்டாங்க. அது ஒரு ஆக்டிவிட்டி மாதிரி தான், அவளுக்கும் கொஞ்சம் நேரம் டைம் பாஸ் ஆகும். அதுக்கப்புறம் லஞ்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெங்காயத்தாள் வாங்கிட்டு வந்திருந்தார்ல, அது ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சுங்க. டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். கிடச்சதுன்னா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். லாஸ்ட்டாக தேங்காய் மட்டும் துருவி போட்டுக்கங்க. அதுக்கப்புறம் வெந்தயக்கீரையை வச்சு ஒரு புளித்தொக்கு மாதிரி பண்ணியிருந்தேன், அதுவும் நல்லா தான் இருந்துச்சு. அப்பளம் வச்சு சாப்பிட்டாச்சு. மீஷோவில் வந்து பாப்பாக்கு பேம்பஸ் வந்து ஆர்டர் போட்டிருந்தேன். அமேசானை விட ஒரு 60-70 ருபீஸ் கம்மியாக வச்சு 460க்கு 62 பேட் வந்து கிடச்சிது. நீங்களும் ஆர்டர் போட்டுங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ரேட்டு. அதுக்கப்புறம் பாப்பா கூட கத்தியே ப்ரெஷர் ஆகுது. ஒரு லெமன் ஜூஸை போட்டு ஒரு 1/2 அன் ஹவர் மேலே போய் சில் பண்ணிவிட்டு வந்த தனியாக. என் டே இப்படி தான் கம்ப்ளீட் ஆச்சு.